மாணவி வன்கொடுமை தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பு மேற்கொண்ட விசாரணைகள் குறித்து விரிவான அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக தரப்பில் வரலட்சுமி, பாஜக தரப்பில் மோகன்தாஸ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் வெளியிட்டது சட்டவிரோதம் எனவும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள விசாரணை நடவடிக்கைகளை அறிக்கையாக இன்று சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டனர். இதேபோல மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் பல்கலைக்கழக விசாக குழுவுக்கு எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அதில் விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும்போது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று எப்படி காவல் ஆணையர் கூறினார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது காவல் ஆணையர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எந்த விதிகளின் அடிப்படையில் காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கைது செய்யப்பட்டவர் காலில் எப்படி காயம் ஏற்பட்டது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு கைது செய்யப்பட்டவர் தப்ப முயன்றபோது ஏற்பட்ட காயம் என்றும் விளக்கமளித்தது. இதற்கு கருத்து தெரிவித்த நீதிபதிகள் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு எல்லாம் மாவுக்கட்டு போடப்படுவதில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். குற்றவாளி 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலவி வந்ததை விசாரித்தீர்களா என்றும் வினவினார். மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்த நிலையில் ஏற்கனவே சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டார். பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவி அங்கு சென்றிருக்கக்கூடாது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது, காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்றும் சுட்டிக்காட்டினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒருவர் கைதாகியுள்ளார். இந்நிலையில் மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நண்பகல் 12 மணியளவில் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிகிறது. தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் இடையே முரண்பாடுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்த உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றம் சாட்டப்பட்டவர் பல்வேறு அமைச்சர்களுக்கும் திமுகவினருக்கும் நெருக்கமானவர் என்றெல்லாம் தகவல்கள் வருவதாகவும் திமுகவை சேர்ந்த நபரை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார்கள். இது எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? மாணவியை மிரட்டிய ஞானசேகர் என்பவர் செல்போனில் சார் என பேசியதாக மாணவி குறிப்பிட்டிருப்பதாகவும் யார் அந்த சார் என்பதை இப்போது வரை வெளிப்படுத்தவில்லை எனவும் EPS காட்டமாக விமர்சித்தார். அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகர் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார்?
சார் என்று மாணவி கூறிய நபரை பாதுகாக்க காவல்துறை முயற்சி எடுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு புகார் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் காவல் ஆணையரும் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்திருப்பது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். இதேபோல் சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாறுபட்ட கருத்துக்களை ஆணையரும் அமைச்சரும் கூறியிருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், காவல்துறை அவசர உதவி எண்ணான 100க்கு தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவி நேரடியாக புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரிக்க சென்றபோது பல்கலைக்கழக உள் விசாரணை குழுவைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரின் உதவியுடன் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் பல்கலைக்கழக உள் விசாரணை குழுவில் இருந்த பிறருக்கு இந்த விவகாரம் தெரிய வந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதை வைத்துத்தான் பல்கலைக்கழக உள் விசாரணை குழு நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்று தாம் தெரிவித்ததாகவும், ஆனால் அது தவறாக பொருள்படும்படி அமைந்துவிட்டதாகவும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மாணவி வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்னும் 10 நாட்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முட்புதர்களை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். சிசிடிவி மற்றும் மின்விளக்குகள் முழுமையாக பொருத்தும் பணியும் நடைபெறுவதாக கூறினார். எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கும். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உளவியல் மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் மாணவர்களின் புகார்களை கேட்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையே பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கோவி செழியன், அனைத்து பெண்களும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு ஆபத்து காலங்களில் பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள் தைரியத்துடன் புகார் அளிக்க முன்வருவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தைரியமாக புகார் கூறிய மாணவிக்கு பாராட்டு தெரிவித்தார். மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறதே என்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையோ ஒன்று போராட்டம் என்று அவர்கள் கெட்ட பேர் உண்டாக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் நன்கு அறிவார்கள், மக்களுக்கு தெரியும் யார் எப்படி இருக்கிறாங்கன்றது. அதனால அந்த பாஜக ஆட்சியெல்லாம் பத்தி அண்ணாமலை, நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாதோ என்னவோ தெரியல. புகார் கொடுக்க முன்வருவோர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்தார். அந்த ஞானசேகர் திமுக காரன், திமுக எவ்வளவு சொல்லியாச்சு, அவர் திமுக இல்ல, திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகரன் அந்த சைதை பகுதி கழகத்துல ஒருத்தர் பொறுப்புல இருக்கார். இவர் தான் அந்த ஞானசேகர், டி ஞானசேகர். இவர் தான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, அவர் எங்க கட்சிக்காரர் இல்ல, இவர் தான் அந்த டி ஞானசேகர். இவருடைய பேர் தான் அந்த நோட்டீஸ்ல இருக்கு, சில நோட்டீஸ்ல இவருடைய போட்டோவே இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் அதிமுக அலட்சியமாக செயல்பட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து கேள்விகளுக்கும் காவல் ஆணையர் உட்பட அனைவரும் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்தார். அடிக்க வராங்க ஒரு வீடியோ எடுக்கிறது வெளியே அடிக்க வந்தாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் கடந்த ஜூன் மாதம் சையது பாசிர் என்பவருடன் தகராறு செய்த காட்சிகள்தான் இவை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை காவலர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மந்தைவெளியைச் சேர்ந்த சையது பாசிர் என்பவருடன் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக ஞானசேகரன் தகராறு செய்துள்ளார். கோட்டூர்புரம் லேக் வியூ சாலையில் சையது பாசிர் என்பவர் காரை பார்க் செய்த போது ஞானசேகரன் அவரிடம் தகராறு செய்து அவதூறாக பேசி அடிக்க முயன்றுள்ளார். வண்டி எடுக்க விட
அடிக்க வராங்கல்ல ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க தேவையில்லாத ஞானசேகரன் வாக்குவாதம் செய்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன. பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு அண்ணாமலை போராட்டம் நடத்தியது விவாதமாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார். தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அண்ணாமலை அறிவித்தார். அதற்கு ஏற்ப கோவை காடப்பட்டி சாலையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு சாட்டையால் தன்னைத்தானே 8 முறை அடித்துக் கொண்டார். அப்போது வெற்றிவேல் வீரவேல் என்று அவரது ஆதரவாளர்கள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஓடி வந்து அவரை தடுத்தனர். தமிழ்நாட்டின் மரபின்படியே தாம் சாட்டையடி போராட்டத்தை முன்னெடுத்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டத்தை நூதன போராட்டம் என்று திமுகவினர் விமர்சித்து வரும் நிலையில் இது தொடர்பாக விளக்கமளித்த அவர் உடலை வருத்திச் செய்யும் செயல்களுக்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. முருகபெருமானுக்கு 6 சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு அடிச்சுக்கிட்டேன் நான். ஆனால் வருகின்ற காலத்தில் இது எதுவும் மறுபடியும் திமுக மேல வெறுப்போ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது. இந்த ஆட்சி போகணுங்கண்ணா. ரொம்ப தவறு பண்றாங்க. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் காலணி அணியப் போவதில்லை என்றும் அண்ணாமலை மீண்டும் குறிப்பிட்டார். பதவி பறிபோக போகிறது என்பதால் அண்ணாமலை வித்தை காட்டுவதாக அமைச்சர் கீதாஜீவன் விமர்சித்துள்ளார். அவரை பதவியை தூக்க போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால ஒரு வேண்டுதல் அவருக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாரு. அதுக்கு செருப்பு போட மாட்டாரு. தன்னைத்தானே 8 முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறாரு. செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொண்டார் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார். அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடிக்கிறார்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் அவரே கொடுக்கிறார். இதற்கிடையே அண்ணாமலைக்கு ஓட்டு வாங்கவோ ஓட்டு போடவும் தெரியவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். சாட்டையால் அடிச்சிக்கவும் தெரியல. இந்த சாட்டை அடி ஒன்று கூட அவர் மேலே உழல. சாட்டை சுற்றி உடம்புல தான் இருக்க ஒழிய அடி அவர் மேலே உழல. ஒரு அடி கூட அண்ணாமலை உடலில் விழவில்லை எனவும் சாடினார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணியப் போவதில்லை என்று அண்ணாமலை கூறிய நிலையில் அவர் வாழ்நாள் முழுவதும் காலணி அணியப் போவதில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்திருக்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால் என்ன வேணுமோ பண்ணி இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பார்த்துக்கலாம் வாங்க நிரந்தரமா போட முடியாது. அப்படி ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு இல்லாமலோ ஷூ இல்லாமல் நடக்க வேண்டிய நிலை வரும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி திருச்சி நீதிமன்றத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தன்னை பற்றி சீமான் அவதூறு கருத்துக்களை கூறி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் சீமானை கைது செய்து நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக வரும் 30ஆம் தேதி வருண்குமார் நேரடியாக நீதிபதி முன்பு ஆஜராகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு BNSS 223 நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக. அது பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய BNSS 356 அவருக்கு தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய குற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சீமானை கைது செய்ய அனுமதி கோரும் SPயின் மனு நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதிவேகமாக வந்த பேருந்துதான் இப்படி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் எட்டியம்பட்டி பகுதியிலிருந்து 150க்கும் மேற்பட்டோர் 3 பேருந்துகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்றனர். இந்நிலையில் வீரியம்பட்டி கூற்றோடு வழியாக சென்றபோது அதில் ஒரு பேருந்து சாலை ஓரத்தில் உள்ள 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பெயரை குறிப்பிட்டு காளைகள் அவிழ்க்கப்படாது என அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பொங்கலை ஒட்டி வரும் ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சங்கீதா போட்டிகள் நடக்கும் இடங்களில் 8 அடி உயரத்துக்கு தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, காளைகளின் கொம்புகளில் ரப்பர் குப்பிகள் வைக்க அளிக்கப்பட்ட யோசனை வரும் ஆண்டு செயல்படுத்த முடியாது என்றார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர், அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்றார். அது கடந்த ஆண்டு எப்படி நடந்துச்சோ அது மாதிரி முறைப்பிரகாரம் அதனுடைய மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, அது முறையாக நடக்கும். ஆன்லைனில் தான் பதிவுன்றது சொல்லிட்டாங்க. அது மாதிரி மாடாக இருந்தாலும் சரி, காளை வீரர்களாக இருந்தாலும் எல்லாமே பதிவு ஆன்லைனில் தான். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் போட்டிகள் நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் கடலில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புத்தாண்டு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி முழுவதும் 2000 காவலர்கள், 500 தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவர் என தெரிவித்தார். அந்த ஒரு 12 மணி 12:30 மணிக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு டைம் வச்சோம்னா அந்த 12 மணிக்குள்ள எல்லாரும் கலைஞ்சிடணும். 12 மணிலேருந்து 12:30 மணி, அரை மணி நேரம் உங்க கொண்டாட்டத்தை நீங்க பண்ணுங்க. நீங்க 10 மணிலேருந்து எல்லாம் வராங்க, பொழுதுலேருந்து வராங்க, அவர் கொண்டாடுறது 12-12:30 வரைக்கும் கொண்டாடுறாங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்போ 12:30 மணிக்கு கலைன்னா அதே டைம்ல 12 மணிக்கு எல்லாம் போகணும்ல. யாரு போகலையோ அவங்கள தான் போக சொல்றோம். இதேபோல வரும் 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன போட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கூறினார். 12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக, அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரியில் ஆண்டுக்கு 200 பேர் விபத்தில் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மதுவிலக்கு சோதனை சாவடியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் காவலர்களை தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. மேட்டூர் அருகே தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடியில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த சொகுசு பேருந்தை மதுவிலக்கு சோதனை சாவடியில் காவலர்கள் தடுத்து நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் காவலர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இதில் சுகனேஸ்வரன், செந்தில்குமார் ஆகிய 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவலர்களுக்கு ஆதரவாக வடமாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவம் குறித்து கொளத்தூர் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் ரயிலுக்கு அடிப்பகுதியில் ஒருவர் பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் ரயிலின் அடிப்பகுதியில் தொங்கியபடி 290 கிலோமீட்டர் பயணித்து அனைவரையும் திக்குமுக்காட வைத்த நபர்தான் இவர். மத்திய பிரதேசத்தின் இடார்ச்சியில் இருந்து ஜபல்பூர் நோக்கி தன்பூர் விரைவு ரயில் சென்றது. அந்த ரயில் ஜபல்பூருக்கு வந்ததும் ரயில்வே ஊழியர்கள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது S4 பெட்டிக்கு கீழ்ப்பகுதியில் ரயில் சக்கரங்களுக்கு இடையே ஒருவர் இருந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த நபரை போலீசார் வெளியேற்றினர்.
அவர் ரயில் புறப்பட்டது முதலே தொங்கியபடி பயணித்ததாக கூறப்படுகிறது. ரயில் டிக்கெட்டிற்கு பணம் இல்லாததால் அவர் ஆபத்தான முறையில் பயணித்தது விசாரணையில் தெரியவந்தது. மது போதையில் இருந்த அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் குளிர்காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் பனிப்பொழிவு தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் பனிப்பொழிவை அந்த பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். குளிர் அதிகமாக இருப்பதால் கம்பளி ஆடைகளை அணிந்து அவர்கள் அன்றாட பணிகளில் ஈடுபட்டனர். அனந்த்நாக் பகுதியில் அதிக பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கொட்டி கிடக்கும் பனியில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். பாரமுல்லா பகுதியிலும் நடப்பு சீசனுக்கான பனிப்பொழிவு தொடங்கியது. பனிப்பொழிவு காரணமாக வீட்டின் கூரைகள், மரங்கள், சாலைகள் என சுற்றிலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இதனால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு யமுனை நதிக்கரையில் உள்ள நிகாம்போத் படித்துறையில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்று அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது. அங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு இறுதி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. யமுனை நதிக்கரையில் உள்ள நிகாம்போத் படித்துறையில் முற்பகல் 11:45 மணியளவில் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அப்போது முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தேசிய கொடி போர்த்தப்பட்டு டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். டெல்லியில் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மலர் தூவி இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, வயநாடு MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ், KC வேணுகோபால் உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சிக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டியவர் மன்மோகன் சிங் என புகழாரம் சூட்டினார். நேர்மை, பணிவு என இரண்டையும் ஒரு சேர கொண்டிருந்த தலைவரை இழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க வழிவகை செய்தவர் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது திமுக எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா ஆகியோர் உடன் இருந்தனர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை மன்மோகன் சிங் கொண்டு வந்ததாக கூறினார். தமிழருடைய கனவாக இருந்திருந்த 100 ஆண்டு காலமாக கனவாக இருந்து வந்த செம்மொழியை அன்னை சோனியா காந்தியினுடைய துணையோடு அவர் அந்த செம்மொழி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அரிதினும் அரிதான தலைவர்களுள் ஒருவராக வரலாறு அவரது பெயரை பொறித்து வைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் நினைவிடம் அமைக்க மத்திய அரசு யமுனை நதிக்கரையில் இடம் தராமல் முதல் சீக்கிய பிரதமரை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தன்னுடைய 92வது வயதில் நேற்று முன்தினம் காலமானார். இந்த நிலையில் அவரின் இறுதிச் சடங்கு நடைபெறும் யமுனை ஆற்றங்கரையில் அவருக்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாகவும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் ஜெயராம் ரமேஷ் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் பேசியதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் நினைவிடம் அமைக்க இடம் தராமல் முதல் சீக்கிய பிரதமரை மத்திய அரசு அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். இது தொடர்பான தனது எக்ஸ் பதிவில் இந்தியாவின் பல்வேறு சாதனைகளுக்கு காரணமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் நினைவிடத்திற்கு இடம் ஒதுக்காததன் காரணம் என்ன என்று புரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி இன்று தேமுதிக அலுவலகத்தில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்த் காலமானார். விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க தேமுதிக முடிவு செய்துள்ளது. அதன்படி 1ஆம் ஆண்டு குரு பூஜை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் இன்று நடைபெறுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் இன்று காலை 8:30 மணியளவில் கோயம்பேடு மேம்பாலத்தை ஒட்டியுள்ள தேர்தல் ஆணைய அலுவலகம் அருகே இருந்து அமைதி ஊர்வலம் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து 25,000 பேர் உணவு அருந்தும் வகையில் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குரு பூஜை விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்த எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி மற்றும் விஜய பிரபாகரன் ஆகியோர் விஜயகாந்த் குரு பூஜைக்கான அழைப்பிதழை வழங்கினர். அப்போது விஜயகாந்தின் வெங்கல சிலை ஒன்றையும் விஜய்க்கு வழங்கினர். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 48வது புத்தக காட்சி தொடங்கியது. நந்தனம் OMCA மைதானத்தில் ஜனவரி 12ஆம் தேதி வரை 48வது சென்னை புத்தக காட்சி நடைபெறுகிறது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கலைஞர் கருவூலம் உள்ளிட்ட அரங்குகளுக்கு சென்ற அவர் புத்தகங்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுமுறை நாட்களில் புத்தக காட்சி காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இங்கு 10% தள்ளுபடி விலையில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வானத்தை நோக்கி நிர்வாகி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளரான பூமிநாதன் என்பவரிடமிருந்து ஒன்றிய செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு முன்னாள் MLA ராஜவர்மனின் ஆதரவாளரான சந்திரன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பூசல் நிலவி வந்த நிலையில் அதிமுகவின் வாட்ஸ்அப் குழுவில் இது விவாதங்களும் எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளரான பிரபாத் என்பவரின் வீட்டிற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற புதிய நிர்வாகி சந்திரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பிரபாத்தின் மகனை சந்திரனின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உரிமம் பெற்று வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வந்த பிரபாத் வானத்தை நோக்கி சுட்டதால் தாக்குதல் நடத்தியவர்கள் ஓட்டம் எடுத்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் காவல்துறையினர் தாக்குதல் தொடர்பாக சந்திரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி நடந்ததை அடுத்து கிளை மேலாளர் உள்பட 5 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தில் 37 இடங்களில் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் காந்திநகரில் உள்ள கிளையில் அண்மையில் ஆய்வு நடத்தப்பட்டது. கடந்த ஜூன் முதல் டிசம்பர் வரை வைக்கப்பட்ட நகைகளை கடந்த 24ஆம் தேதி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வில் 151 பாக்கெட்டுகளில் போலி நகைகள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலி நகைகள் மூலம் மோசடி நடந்ததை அதிகாரிகள் மேலாண்மை இயக்குநரிடம் தெரிவித்தனர்.
இதனையடுத்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணியாற்றிய கிளை மேலாளர் உள்ளிட்ட 5 பேரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டது. அடகு வைத்து மோசடி நடந்த தொகை 2,88,00,000 ரூபாய் என்பதால் இதில் வெளியாட்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மக்களுக்கு வழங்குவதற்காக கரும்பை இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பதனிருப்பு, ராதாநல்லூர், கீழையூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் பண்டிகைக்காக கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் இடையே மழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்டதால் கூடுதலாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து தற்போது அறுவடைக்கு தயாராக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் கூடுதல் செலவை கருத்தில் கொண்டு விவசாயிகளிடமிருந்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுக்கு ஒரு காப்பீட்டு வசதி கூட கிடையாதுங்க. நாங்கள் எல்லாமே கை காசு கொடுத்து தாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் என்ன சொல்றோம்னா, அரசு நேரடியாக இடைத்தரகர்கள் இல்லாம அரசு நேரடியாக கொள்முதல் செய்யணும். ஆனா இன்னும் பொங்கலுக்கு 20 தினங்கள் தான் இருக்கு. அரசு இன்னும் கரும்பு கொள்முதலை பத்தி பேசப்படாம இருக்கு. மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அரசே கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்தால் நியாய விலை கடைகளில் தாங்களே வழங்கிட தயாராக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் நேற்று மிதமான மழை பெய்திருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 4 நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி நகர் பகுதிகளிலும் அரண்மனைப்புதூர், பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மற்றும் வேடச்சந்தூர், நத்தம், சின்னாளப்பட்டி, ஆத்தூர் உட்பட மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. இதேபோல கொடைக்கானலிலும் மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. புத்தாண்டு அன்று தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் ஜனவரி 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுக்கும் போது பிக்கப் வாகனம் கவிழும் காட்சி வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளான பூம்பாறை, கூக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கூடாரம் அமைக்க அனுமதி இல்லை. எனினும் இந்த வகையில் சுற்றுலா பயணிகள் அனுமதி இல்லாமல் கூடாரங்கள் அமைத்து தங்குகின்றனர். இதற்காக சரக்கு வாகனங்களில் அபாயகரமாக பயணிக்கின்றனர். அண்மையில் பூம்பாறை பகுதிக்கு சென்ற பிக்கப் வாகனம் ஒன்றில் 10 பேர் அபாயகரமாக பயணம் செய்தனர். அவர்கள் சென்ற வாகனம் பழுதாகி நிலை தடுமாறி விழும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆபத்தை உணராமல் செல்லும் சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை சாலியமங்கலம் பேரூராட்சியை பூண்டி ஊராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பூண்டி ஊராட்சியை சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பு அண்மையில் அரசு சார்பாக வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூண்டி ஊராட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வீடு வாசல் தான் சார் முக்கியமே. பசங்களை படிக்க வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். மழைனாவே எங்களுக்கு கஷ்டம்.
அரசு தங்களின் அவல நிலை உணர்ந்து நடவடிக்கை எடுக்காதா என்கிற ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறார் புயல் மழையால் வீடிழந்த பெண் ஒருவர். திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சமுத்திரம் ஏரிக்கரையில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 22 குடும்பங்கள் வசித்தனர். இவர்களுக்கு அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் கீற்று கொட்டகை அமைத்து குடியிருந்தனர். கடந்த சில வாரங்களாக பெய்த மழையால் குடில்கள் சிதைந்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மழை காலத்துல ஒரு கரண்ட் வசதியில தண்ணீர் வசதியில ரொம்ப கஷ்டம். மழை வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். எனக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய கவுன்சிலர் மண்டி ஏழுமலை உறுதியளித்துள்ளார். அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி அரசாங்கத்தின் மூலமா இவங்களுக்கு வீடு கட்டி தருவது நாங்கள் ஏற்பாடு பண்றோம். எது பிரச்சனையும் கிடையாது. அரசு இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணிடம் இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கங்கா பரமேஸ்வரி நகர் பகுதி பூங்காவில் தனியாக நடைபயிற்சி மேற்கொண்ட இளம்பெண்ணை ஒருவர் வெகு நேரமாக நோட்டமிட்டு ஆபாச சைகைகளால் தொந்தரவடைத்துள்ளார். பின்னர் அவரை பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக பேசி நச்சரித்து அவரை சீண்ட முயன்ற நிலையில் அப்பெண் அங்கிருந்து அச்சத்துடன் ஓட்டம் பிடித்துள்ளார். இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் அப்பெண் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் இளம்பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது அதே பகுதியைச் சேர்ந்த தென்மலை தென்குமரன் என்பதும் அவர் மீது காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தென்மலை தென்குமரனை கைது செய்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஒரு சில பூங்காக்களில் சிலர் மதுபானம் குடிப்பது உள்ளிட்ட சமூக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூங்காக்களில் பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காதலிக்க மறுத்த பெண்ணை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷை குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி சத்யபிரியா என்ற மாணவி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது தாம்பரம் மின்சார ரயிலில் அந்த மாணவியை தள்ளிவிட்டு சதீஷ் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சதீஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சிபிசிஐடி தரப்பில் 70 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. இந்த வழக்கை சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி விசாரித்து வந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் சதீஷை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். பஞ்சாபில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் தனியார் பேருந்து கால்வாய்க்குள் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். சர்துல்கார் பகுதியிலிருந்து பத்தண்டா நோக்கி 50 பயணிகளுடன் பேருந்து சென்றுள்ளது. ஜுவான் சிங்வாலா கிராமத்தில் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. சம்பவம் அறிந்து வந்த தேசிய மீட்புப் படையினர் பயணிகளை மீட்டனர். 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 3 பேர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். 18 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஊசி குத்தாமல் வலியின்றி உடலில் மருந்தை செலுத்தும் முறையை ஐஐடி மும்பை உருவாக்கியுள்ளது. ஊசி குத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்கள் கூட அச்சப்படுவார்கள். குறிப்பாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி ஊசி குத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் கடுமையான வலியை அனுபவித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் ஐஐடி குழுவின் கண்டுபிடிப்பு அமைந்துள்ளது. கூர்மையான ஊசிக்கு பதிலாக அதிர்வலைகளை உருவாக்கி அதன் மூலம் மருந்தை உடலுக்குள் செலுத்தும் முறையை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதிக சக்தி கொண்ட அதிர்வலைகள் மூலமாக தோல் பகுதியிலிருந்து உடலுக்குள் மருந்து செல்லும் வகையில் இந்த சிரஞ்ச் உருவாக்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கும் போது இருக்கும் வேகத்தை விட 2 மடங்கு வேகமாக இந்த முறையில் மருந்து உடலுக்குள் செல்லும் என்றும் ஐஐடி குழு அறிவித்துள்ளது. இந்த முறை பயன்பாட்டிற்கு வந்தால் அது மருத்துவத்துறையில் பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். கள்ளக்குறிச்சி அருகே பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி அருகே திம்மாபுரத்தில் சோளக்காட்டில் மர்மமான முறையில் பெண் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திம்மாபுரம் அருகேயுள்ள பாண்டியன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் அவரது கணவர் உயிரிழந்த நிலையில் தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். நாகக்குப்பம் தெற்குமேடு பகுதியில் இருக்கும் பால் சேகரிக்கும் நிலையத்தில் பால் ஊற்றிவிட்டு வருவதாக கூறிவிட்டு நிர்மலா சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் நிர்மலாவை தேடியுள்ளனர். தனது வீட்டின் அருகே உள்ள சோளக்காட்டில் நிர்மலா மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த சின்னசேலம் காவல் நிலையத்தினர் நிர்மலா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் பணி நியமன தடை வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்ப்பை பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார்.
திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சமயபுரம் மாரியம்மன் கோவில் உட்பட 5 கோவில்களில் காணிக்கையாக பெற்ற தங்க நகைகளை உருக்கி கோவில்களுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் வங்கிகளில் முதலீடு செய்யப்படும் என்று கூறினார். இந்த பணிகளை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் துரைசாமி ராஜு, கே ரவிச்சந்திர பாபு, மாலதி ஆகியோர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற விவகாரத்தில் சாதகமான தீர்ப்பை பெற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றாக இணைத்து வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. நம்முடைய தரப்பில் நியாயத்தை எடுத்து சொல்லி நிச்சயம் அந்த தடையை விலக்கி திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகும் திட்டத்தை தொடருவோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் பக்தர் தவறுதலாக செல்போனை உண்டியலில் போட்டது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அருகே தீக்குளிக்க முயன்ற இளைஞர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்பாட் பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான ஜிதேந்திரா. அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினருடன் ஜிதேந்திராவின் குடும்பத்துக்கும் முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் ஜிதேந்திரா மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி அவர் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அருகே தனது பைக்கிலிருந்து பெட்ரோலை எடுத்து தன் மீது ஊற்றி தீக்குளித்தார். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். 95% காயமடைந்த நிலையில் அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜிதேந்திராவின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மழையுடன் கடும் குளிர் நிலவியது. தலைநகர் டெல்லியில் காலை நேரத்தில் மழையுடன் கடுமையான குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தெற்கு டெல்லி, லோத்தி சாலை, டெல்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை மழை பெய்தது. புராரி பகுதியில் பெய்த மழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். மேலும் காலை நேரத்தில் கடுமையான பனிமூட்டமும் காணப்பட்டது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன. அங்கு தொடர்ந்து இடி மின்னலுடன் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளிருடன் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலைக்கு சென்றதால் டெல்லி மக்கள் அவதிக்கு ஆளாகினர். வாரத்தின் கடைசி சந்தை நாளான வெள்ளிக்கிழமையன்று இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்தது. கடந்த வாரத்தில் பங்குச்சந்தை 5% வரை சரிவடைந்த நிலையில் நடப்பு வார சந்தை முடிவில் 1% ஏற்றத்தை கண்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டிலான சென்செக்ஸ் 78,607 புள்ளிகளில் தொடங்கியது. 227 புள்ளிகள் உயர்ந்து 78,699 புள்ளிகளில் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 63 புள்ளிகள் உயர்ந்து 23,813 புள்ளிகளில் முடிவடைந்தது. வங்கி, பார்மா மற்றும் வாகன நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றத்தை கண்டுள்ளன. இந்நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த 6 மாதங்களில் இல்லாத வகையில் ஒரே நாளில் 53 பைசா சரிந்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபாய் 80 காசுகளாக உள்ளது. மாநிலங்களவை எம்பியும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். மற்ற மூத்த அமைச்சர்களை எவ்வளோ மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதை எனக்கும் அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, முக்கியமாக அனைத்து சுதந்திரம் கொடுத்தார் செயல்படுவதற்கு. யூ டூ வாட் யூ வாண்ட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார். மன்மோகன் சிங் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் உலக அரங்கிலே 11% அது ஒரு வளர்ச்சியை பெற்றது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே தான். அவருடைய ஆட்சியிலே வியாபாரிகள், தொழிலாளிகள், விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்தார். ஒரு அற்புதமான மனிதர், a great financial reformer, பெரிய ஸ்டேட்ஸ்மேன். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மன்மோகன் சிங் மிக அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்றும் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா, நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இந்தியா ஒரு சிறந்த மனிதரையும் பிரான்ஸ் தனது நண்பரையும் இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ஆகிய சட்டங்கள் மூலம் மன்மோகன் சிங் சமத்துவத்தை உருவாக்கினார் என்றும் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்கின் மறைவு செய்தி அறிந்து வருத்தமடைந்ததாகவும் அவருடைய அறிவாற்றல், தன்னடக்கம் மற்றும் கடின உழைப்பால் இந்தியா முன்னேற்றம் அடைந்ததாகவும் நேபாள நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி கூறியுள்ளார்.